எங்கள் அப்பாவுடைய மருமே 2வது பகுதி. எங்கள் அப்பாவுடைய இறப்பு வந்து என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு. என்னுடைய உயிரே என்கிட்டருந்து போகிற மாதிரிச்சு. ஏன்னா எனக்கு ஒரே சப்போர்ட் எங்கள் அப்பா தான். ஏதாச்சும் ஒன்றா எங்கள் அப்பா, என்னுடைய கோபம் எல்லாமே எங்கள் அப்பாட்ட தான் வெளிப்படுத்துவேன். கோபம் ஏதாச்சும் போட்டு இப்படி பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு கற்றுவேன். இப்போ 2 நபர் இருக்காங்க என்னுடைய கோபத்தை சொல்கிறதுக்கு. என்னுடைய தாய் மாமா, 2வது கணேசன் என் வீட்டுக்காரர். என்னன்னாலும் அவங்கள்ட்ட தான். எங்கள் ஊரில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி என்ன மாமா இப்படி பேசுகிறாங்க வைக்கிறான்னு எதாவது கற்றுவேன். ஒரு கடைசியில் எல்லாத்தையும் கேட்டு சரி விடு, அவங்க குணந்தான் தெரியும்ல, சரி விடு நீ ரிலாக்ஸ் ஆயிரு, என்ன பண்ணுறீங்க ஏதாச்சும் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவார். எனக்கு இப்போ சப்போர்ட்னா ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு அவங்க பண்ணுவாங்க. எப்பயும் பேச மாட்டேன், ஏதாச்சும் ஒன்றுன்னா நான் சொல்லுவேன். ஆனால் அவர் கூட எங்கள் தாய் மாமா தான். இத்தனைக்கும் அவர் பேசினாலும் எங்கள் அம்மா சொல்லுமா, எப்போ பார்த்தாலும் அவளுக்கு இங்கே உள்ளதில் நீ தான் சொல்லி கொடுக்குற, எதுக்கு அவளுக்கு எது எல்லாமே சொல்லிக் கொடுக்க சொல்லி எங்கள் மாமா வந்து திட்டுமா. இதுதான் புரிதல் இல்லாதது. அவள் வந்து அவங்க மாமாட்ட பேசுகிறா, ஏதாச்சும் நல்லது விஷயங்கள் பேசுவா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுவா. அதங்கிறத சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. பேசினா தப்பாக தான் சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னு பேசுகிறதா. அங்கே என்ன நடக்குது சொல்லிக் கொடுக்க. ஏதாச்சும் மனசு கஷ்டம்னா நான் சொல்லுவேன் எங்கள் மாமாட்ட. எங்கள் மாமா வந்து அப்பையும் விட்டு கொடுக்காது, அவங்க அக்காவெல்லாம் விட்டே கொடுக்காது. விடு, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அதெல்லாம் விட்டு அடுத்தவங்க சொல்லலாம் நம்ம கேட்கக்கூடாது பாப்பா. நம்ம எதையும் நேரடியாக பார்க்கணும், நேரடியாக அதை வந்து நம்ம கேட்டால் தான் அதை நம்ம சொல்லணும் அப்படி சொல்லி விட்டு கொடுக்காம தான் பேசும். இதோட என் கணவர்கிட்ட கோவம் யார் மேலே கோவந்தாலும் கணேஷ்ட தான் கற்றுவேன். சார் எவனா ஒருத்தன் கொலை போட்டு போயிட்டானா அன்றைக்கி நான் தான் சிக்கினேனா அப்படி சொல்லுவார். அதை திட்டி அதுக்கு சொல்யூஷன் தட்டி அந்த கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் சொல்லுவார், தேவையில்லாமல் ஏன் ப்ரெஷர் ஆகிற, உன்னே ப்ரெஷர் ஆக்கி என்னையே ப்ரெஷர் ஆகுற அப்படின்னு. அதெல்லாம் நிறையா இப்போ மாறிடுச்சு. நிறையா யோசிக்கிறேன் நான். நிறையா என் கணவர் ஆஸ்பத்திரியிலேருந்து கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து நிறைய நான் யோசிக்கிறேன். இருந்தாலும் நம்மளுக்குன்னு தேவையில்லாமல் ஒருத்தவங்க ஏதாச்சும் பேசும்போது நமக்கு கோவம்ல. நிறைய ஃபோன் கால்லாம் இப்போ இல்லவே இல்லை. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து மற்றவங்கள்ட்டே இருக்கானதில்ல. என்னுடைய ஊருக்காரவங்க ஃபோன் நம்பர் யார் நம்பருமே என்கிட்ட இல்லை. என்னுடைய தாய் மாமா ஃபோன் நம்பர் தவிர யார் ஃபோன் நம்பருமே கிடையாது என்கிட்ட. அதுலேருந்து அப்புறம் எங்கள் அப்பா மருமை வந்து ரொம்ப காயப்படுத்தி நான் மீண்டு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு நான் அந்த சொன்னேன்ல நான் ட்ரீட்மெண்ட், அப்போ என் கணவர் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது நாங்கள் வீட்டுக்கு வர்ற பாதையிலேருந்து வேறு பாதைக்கு போகிறாரு. வேறு பாதைக்கு போகும்போது என்ன நான் இப்போ கேட்குறேன் கணேஷ்ட, என்ன கணேஷ் இங்கிட்டு போகிறோம், நம்ம வீட்டுக்கு நம்ம இங்கிட்டு போகிறது இல்லைங்க வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு வீடு, அந்த வீட்டை கூட்டிகிட்டு போகும்போது இது யார் வீடு அப்படி சொல்லி நான் கேட்குறீங்க. நீ உள்ளே வா சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு காட்டிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருக்கு அப்படிங்கும். பிடிச்சிருக்கா அப்படிங்கும்போது நான் அப்புறம் சொன்னேன், இந்த கிச்சன் இதெல்லாம் இங்கே வச்சா நல்லா இருக்கும்ல கணேஷ், இது யார் வீடு கணேஷ் நம்மளுக்கு தான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த பட்டாம்பூச்சிலாம் பறக்கிற முடியாது, அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உண்மை தான் சரியா, உண்மை ப்ராமிஸாக சரி நம்மளுக்கு தான் பாப்பா அப்படிங்குது. அப்புறம் சில ரீசனாக அவங்கள நடந்தது அவர்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் எனக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்ம இனிமேலாச்சும் கஷ்டம் இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கொடுமைன்னு எல்லாத்துக்கும் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது ஒரு சந்தோஷம். அதை நம்பி நான் என்ன பண்ணிட்டேன், ஏகப்பட்ட கடை வாங்கிட்டேன். அதாவது வீட்டை நம்பி இல்லை, நம்மளுக்கு வீடு வரப்போகுது, நம்ம நகையை திருப்பி வச்சுருக்கோம், அந்த நம்ம வீட்டுக்கு அந்த 4000 5000 வாடகை கொடுப்போம்ல, அதை வச்சு நம்ம லோன் கிடைக்கணும்னு ஒரு பிளானில் நான் ஒரு கடை வாங்கி நகையை திருப்பினேன். சில எனக்கு கடைகள் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கி ஒரு கடை நான் வச்சு லோன் கடை மாதிரி நம்ம கொடுத்துருவோன்னு கொஞ்சம் வட்டி கடை வந்து நிறையா வாங்கினா எனக்கு கடைசியில் வந்து அந்த துரோகங்கிறது தான் நடந்துச்சு. நான் இப்போ கேட்குறேன், நாட்கள் ஆகிக்கிட்டுக்கு என்னாச்சு கணேஷ் அப்படின்னு கேட்குறேன். இல்லைப்பா அது அவங்க பேரில் இருக்குது இவங்க பேரில் இருக்குது, அது நம்மளுக்கு இல்லையா அப்படிங்கும்போது என்னால் அதை தாங்கிடவே முடியல. இங்கிட்டு நகை ஒரு பக்கம் வச்சுருக்கேன், சுத்தமாக இழந்துக்கிட்டு இருக்கேன், திருப்பினாலும் பாதி நகையை நான் விற்று கடனை கட்டிக்கிருக்கேன், பாதி சைடு லோன் கடை வேறு எனக்கு போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு நான் வாடகை கொடுக்கணும், ஏதோ ஒன்றை வந்து நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இதை நான் வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு எல்லாமே என்னை சூழ்ந்துக்கிடுச்சு. வட்டி கடைங்கிறது உங்களுக்கே தெரியும், லோன் கடைங்கிறது எவ்வளோ ஒரு 15 நாள் கழித்து ஒரு லோன் வருதுன்னா ஒரு மாதத்துக்கு எனக்கு 3 வந்து நான் கட்டணும். ஒரு ஆள் வருமானம் எனக்கு அவ்வளோ ஒரு அது வந்து ரொம்ப என்னை பாதிச்சிச்சு. ஒரு நிமிஷம்லாம் நம்ம இருக்கவே கூடாது, என்னடா எல்லாருமே நம்மளுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னடா வாழ்க்கை அப்படின்னு எனக்கு ரொம்ப அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. ரொம்ப ஒரு மாதம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. வெளி உலகத்துக்கே நான் வரவே இல்லை. வெளிச்சனாலே எனக்கு கோவம் வரும், மனுஷர்கள் பேசினாலே எனக்கு அந்த வாய்ஸ்னாலே கோவம் வரும். ரூமுக்குள்ளேயே தான் இருப்பேன், எப்போ எந்திரிப்பேன் என்னன்னு எனக்கே தெரியாது. மாத்திரையை போட்டுருவேன். எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்தாங்க, மாத்திரையை போட்டுருவேன் 2 மாத்திரை. நல்லா தூங்கிடுவேன்னா நான் எந்திரிக்கும் போது ஒன்று பிளாஸ்கில் பால் இருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜில் பால் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் சாப்பாடு என் கணவர் பண்ணி இல்லையா அந்த நேரம் வந்து கணேஷ் எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்தார். என் கணவர் எங்களுக்குள்ளே சண்டை வரும் இல்லையா, சில பயங்கரமாக சண்டை போட்டாலுமே
என்னை வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். எனக்கு ஒரு அன்பான கணவர் தான். சண்டை வந்தாலும் பயங்கரமாக போடுவோம். சண்டை போடாமலாம் இருக்கணும், பயங்கரமாக போடுவோம். நான் பயங்கரமாக திட்டுவேன், அவரும் என்னை திட்டுவார். இருந்தாலும் அந்த அன்புங்கிறது என்னை விட்டு கொடுத்தல. சாப்பாடு இருக்கும், வேணும்னா சாப்பிடுவேன், இல்லைன்னா டீயை போட்டு குடிச்சு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் மாத்திரையை போட்டுருவேங்க. தூங்கணும். எனக்கு அந்த இறப்புக்குரியது தான் சிந்தனைக்கு வந்துச்சு. இருக்கவே கூடாது, வெளிச்சம் பிடிக்காது, வெளியே போக மாட்டேன் வீடு. என்னால் அந்த துரோகத்தை வந்து ஒரு நம்பின மனிதன் வந்து நம்மளை துரோகம் பண்ணிட்டானேன்னு. அப்புறம் வந்து அவர் வந்து என்னைக்கு சொல்லியிருக்காருன்னா ஒருத்தவங்ககிட்ட, அந்த பொண்ணு என்ன கொண்டுட்டு வந்தா அவங்க வீட்டில், அது ஒன்றும் கொண்டுட்டு வரல, இவளுக்கு எதுக்கு இவ்வளோ பேராசை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப காயப்பட்டுச்சு. என்னுடைய கணவர் ஒன்றுமே வேணாம், என் மனைவி மட்டும்தான் எனக்கு வேணும், என்னைய பிடிச்சதுனால தான் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எந்த பொண்ணு என்ன கொண்டுட்டு வந்தா, நான் வந்து அவர்கிட்ட போய் எதுவுமே நான் கேட்கவே கிடையாது. அந்த மனிதர்கிட்ட போய் எனக்கு நீங்கள் வீடு கொடுங்க இல்லை, நான் கேட்கவே கிடையாது. ஆனால் இந்த வார்த்தையை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த உறவுக்காரவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ எதுவுமே கொண்டு வரல, உனக்கு எதுக்கு பேராசைன்னு கேட்குறாங்கன்னு. அதெல்லாம் என்னை ரொம்ப அந்த வார்த்தை காயப்படுத்துச்சு. என்னடா இவங்களாம் கூட்டிகிட்டு போனாங்க, இவங்களாம் ஒரு வீட்டை காட்டினாங்க, இது உனக்குனாங்க, கடைசியில் இது உனக்கு இல்லைங்கன்னு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்புறம் முட்டாளாக இருக்காங்களே, எல்லோரும் நம்மளவே கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு எனக்கு தோணுச்சு. இப்படி இருக்காங்க, இப்படி புத்தி உள்ளவங்களாக இருக்காங்க. அப்புறம் அப்படியே அதுலேருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டமாச்சு. அப்படி என்னுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளில் தான் நான் சொல்லுவேன். ஒரு அக்கா ட்ரெய்லராக இருக்காங்க, ஒருத்தவங்க டீச்சரு, இன்னொருத்தவங்களும் ஸ்கூலில். அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. விடு, உனக்கு இப்போயாச்சும் அவங்கள பற்றி தெரிஞ்சு இப்படி நிறைய ஆறுதல் சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நான் வெளியே வர ஆரம்பிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸான லைஃப்பை வந்து நான் வாழ ஆரம்பித்தேன். அந்த நேரம் என் கணவர் வந்து கணேஷ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிறோளோ என்னமான்னு ரொம்ப வேதனைப்பட்டார். ஆனால் அப்பயும் நம்பினார். அவங்க வீட்டை வந்து அவங்க வீட்டில் உள்ள நபர்களை நம்பினார். சரி, நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டான், ஏதோ அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான், அவ்வளோ நம்பினார். அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, சரி அவ்வளோதான் இவங்க புத்தி, அவ்வளோதான் இவங்கள்ட்ட போய் என்னத்தை பேசுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்மளுக்கு நம்ம கணேசுக்கு உண்டாந்து கிடச்சிரும், நான் பொண்ணுக்குள்ளதை எதை சேஃப்டி பண்ணிக்கிறோமோ, நம்ம வீட்டு சைடு தான் இப்படி பண்ணுறாங்க, இவங்களாச்சும் பிரச்சனை இல்லாமல் கொடுப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவங்கள விட்டு ஒதுங்கி ஒரு லைஃபு வந்து அப்போ தான் அதை விட்டு மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே மீண்டும் வந்துட்டோம். ஏன்னா மனிதர்களுடைய குணம் தெரிஞ்சிச்சு, மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அத்தையோடைய இறப்பு அது வந்து எங்கள் அப்பாவை விட பல மடங்கு என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. இப்போயுமே என்னால் வெளியே வர முடியல. அது வந்து ரொம்ப என்னை வேதனைப்படுச்சு. ஏன்னா எங்கள் அத்தைக்கு என் மேலே நல்ல சிநேகம், இதான் உண்மை, இல்லைன்றாலும் இதான் உண்மை. எங்கள் அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அத்தைக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். இந்த சனி ஞாயிறுலாம் அவங்க வந்து சின்ன மையன் வீட்டில் தான் அவங்க இருக்காங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு சனி ஞாயிறாச்சும் நான் போவேன். அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டா தான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ஏன்னா சில கிரிமினல்களாக இருக்குங்க, என்னையை வச்சு பிரச்சனைகளை உண்டு பண்ணணும்லாம் நினச்சிச்சுங்க. அது முடியல. நான் பயங்கரமாக கோவப்படுவேன். நீ ஒரு அடி அடித்தா நான் 2 அடி அடிக்கணும்னு நினைப்பேன். எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஆனால் நான் கணேச கல்யாணம் பண்ணிட்டு வந்த விட்டு நம்மளாட்டு உறவுகளுக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாது. அந்த கிரிமினல்லாம் நிறையா பண்ணும், அதை நான் வெளியே சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்மளை சொல்லி நம்மளை நேசிக்கிற மனுஷர்கள் நம்ம காயப்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் சில நேரம் எங்கள் அத்தைகிட்ட சொல்லி வரப்பேன், சரி வீடு, அப்புறம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் பிரச்சனை வரும், விடு எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியும் அப்படி சொல்லுவாங்க. நான் ரொம்ப நாள் அது கணேஷ்டையும் சொல்லவே இல்லை. அப்புறம் தான் ஒரு நாள் சொன்னேன், இப்போல்லாம் வீட்டில் நடந்துக்கிறாங்க, படிச்சிருந்தோம் அப்படி சொல்லுவேன். சொல்லுவாங்க அவங்க கஷ்டப்பட்டது, அவங்க வளர்ந்தது, சின்ன வயசுலேருந்து எல்லாமே என்கிட்ட சொல்லுவாங்க. ஏண்டி வர மாட்டேங்கிற, ஃபோன் பண்ணி கூப்பிட்டா தான் வருவியா, நீ சனி ஞாயிறு இருந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நாங்கள் போவோம். கிளம்பி போய் அங்கே காலையில் சாப்பிட்டுட்டு மதியம் சாயங்காலம் தான் கணேஷ் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வரும். ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அன்றைக்கி. ஏன்னா எங்கள் அத்தை நல்லா பேசுவாங்க. சில அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் வந்து அப்படியே இது வந்து குறையும்போது எனக்கு அது புரிஞ்சுக்கிருச்சு. சரி இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு. இருந்தாலும் என் அத்தையுடைய ஒரு இதனால் நான் அங்கே போனேன். அது சில பேர்த்துக்கு புரியும், அதனால் அந்த வீட்டுக்கு நான் போனேன். இஷ்டம் இல்லை, எனக்கு போக இஷ்டம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல, 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி நம்ம போகும்போது அந்த வீட்டில் உள்ள மனிதர்களுடைய ஃபேஸு, அவங்க பேசுகிற விதம் நம்மளுக்கு அது புரியும். அந்தளவுக்கு நம்ம முட்டாள் இல்லைல்ல, அது புரிஞ்சிச்சு. இருந்தாலும் எங்கள் அத்தை, ஏன்னா நான் இருக்கும்போது நீ வந்து தான், நான் உயிரோடு இருக்கிறதுட்டி நீ வா, என்னை பார்க்க நீ வர்ற, அடுத்தவங்க பேசுறதுலாம் நீ காதில் வாங்கிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஒரு நேசிக்கும் மனிதனிடம் சொல்லுவோமா அப்படின்னு நான் நினச்சேன். சரி, அவங்களாம் பல வேலையில் இப்போ இருந்தாங்க, ரொம்ப பிஸியாக இருந்தாங்க பல வேலை. அதிலே குழப்பமாக மன கஷ்டமாக அவங்கள்ட்டலாம் சொல்லி நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாதுன்னு நான் அமைதியாக இருந்துட்டேன். அப்புறம் கணேஷ்ட ஒரு நாள் சொன்னேன், அவங்க சொல்லியிருப்பாங்க போல், ரொம்ப வேதனைப்பட்டதாக சொன்னாங்க. நான் அப்புறம் என்ன யோசித்தேன், இறந்தவங்கள கூட விட மாட்டேங்கிறாங்கங்க. இப்போ
அவங்க மறுமையாயிட்டாங்க, உலகத்திலே இல்ல. அவங்கள கூட தப்பு தப்பாக பேசும்போது உயிரோடு இருக்கிறவங்கள வந்து ஒரு நல்லா படித்தவங்க உயிரோடு இருக்கிறவங்களெல்லாம் எப்படி பேசுவாங்க, எப்படி யோசித்து அவங்களையெல்லாம் வேதனைப்படுத்துவாங்க. இப்படி தான் சில பேர் இல்லை, பல பேர் இப்படி தான் இருக்காங்க. அப்போ அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியுது. இது வந்து ஒரு குழப்பத்துக்குரியான ஆளுன்னு நமக்கு தெரியும் போது அவங்கள விட்டு நம்ம ஒதுங்க தான் பார்க்கணும். அவங்கள போய் மீண்டும் மீண்டும் போய் நம்ம பேசிக்கிட்டு வாதாடிக்கிட்டு வச்சுருந்தா அவங்க சொல்கிறதே அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து ஒரு குழப்பம் பண்ணி பிரச்சனை பண்ண முடிவு எடுத்துட்டாங்க. இவங்கள ஏமாற்றணும், இவங்கள துரோகம் பண்ணணும் முடிவு எடுத்துட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம நியாயத்தை வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அதனால அவங்கள விட்டு நாங்கள் ஒதுங்கி இருக்கோம். வேண்டாம், இது எதுக்கு? எங்கள் அத்தைக்கு தெரியும். எங்கள் அத்தை இன்றைக்கி இறந்துருந்தாலுமே அவங்க என்ன நினச்சாங்க அது எப்படின்னு எங்கள் அத்தை அவங்க கூட பிறந்தவங்க அவங்களுக்கு தெரியும். என்னுடைய கணவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, என்ன பண்ணாருன்னு என் கூட பிறந்தவங்களுக்கு தெரியாதா, பெற்றவங்களுக்கு தெரியாதா? இல்லைன்னு சொன்னாலும் ஒரு உண்மை அதில் இருக்கும்ல. இன்றைக்கி கல்யாணம் முடிச்சு வந்தவங்களும் நேற்று வந்தவங்களும் இன்றைக்கி ஒருத்தவங்க முன்னாடி கல்யாணம் முடிச்சு வந்தாலும் அவங்க உயிரோடு இன்றைக்கி இல்லைன்னா அவங்க இன்றைக்கி 1000 பேசலாம். இன்றைக்கி அவங்க இருந்திருந்தால் அவங்க இவ்வளோ பேச முடியுமா? முடியாது. ஒருத்தவங்க இறந்தவங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான சிந்தனை உள்ளவங்க. அதனால் அவங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால நாங்கள் விலகி இருக்கோம், அவ்வளோதான். பயந்துக்கிட்டு விலகி இருக்கலை. பயங்கிறது என்ன? மனசுக்கு மனசு எதுக்கு நம்ம போய்ட்டோம்? அதுவும் துரோகம் பண்ண ஆள்கிட்ட போய் நாங்கள் எதுக்கு போய்க்கணும்? பிடிக்கல, அப்படி ஒரு கேரக்டரே இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் இருக்கோம். ரீசெண்டாக நானும் என் கணவரும் எங்கேயோ போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி எனக்கு பேசுகிற சூழ்நிலை. ஏதோ ஒன்று பேசும்போது நான் அவங்க உடன்பிறப்பை பற்றி பேசவும் அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு வண்டியை நிப்பாட்டி காரை விட்டு இறங்கு அப்படின்ட்டாரு. இறங்கவும் கொஞ்சம் பைசாவை கொடுத்து நீ எப்பயுமே சண்டை போட்டால் நீ போகிறேன் சொல்லுவா, போ இனிமேல் நீ எனக்கு வேணாம், இவங்களை பற்றி ஏதாச்சும் நீ பேசுனா இனிமேல் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. என்னப்பா பண்ணுற என்னங்கிறேன். நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நீ இனிமேல் அவங்கள பற்றி பேச. நான் அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து அந்த சந்திச்சதுலேருந்தே அவங்கள குறித்து எதுவுமே பேசவே மாட்டார். நான் அன்னைக்கு ஏதோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதோ சொல்லிட்டேன். என்னமோ சொல்லணும் அதுக்கு. அதுவும் என்ன சொன்னேன், இங்கே போனோம் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் ஃபேமிலியோடு போனப்போ அதை நான் சொல்லிட்டேன். அவருக்கு கோவம் வந்துச்சு. நீ நிஜமாகவே போகணுன்னு நீ சொல்லுவில, இந்தா நீ போய்க்கோ, இனிமேல் அந்த கேரக்டரில் பற்றி என்கிட்ட பேசாத அப்படிங்கும்போது எனக்கு அப்படி அப்போ தான் நான் யோசித்தேன் ஒரு நொடி. ஒருத்தவங்க எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கப்பட்டு மனசு வெறுத்து அவங்க வேண்டாங்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நான் அவர் சும்மா சொல்கிறாருன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு என்னுடைய கணவர் வந்து வெறுத்து ரொம்ப ஒரு மனசளவு பதிட்டு வேண்டாம் அப்படி கேரக்டரே இந்த பூமியில் இல்லைன்ற ஒரு மைண்டில் வந்து அவர் இருக்காருங்கிறத நான் புரிஞ்சுட்டு அப்புறம் நாங்கள் அவங்கள பற்றி பேசுகிறதே கிடையாது. ஒரு நாள் கூட நான் அப்புறம் பேசினதே இப்போ 1 மாதம் 2 மாதம் ஆகும்போது நாங்கள் ஆஸ்பத்திரி ஒரு நாள் கூட நான் பேசினதே கிடையாது. அதனால் நான் வந்து ஒதுங்குறேன். வேண்டாம் பயங்கிறது வந்து இதில் ஒன்றும் கிடையாது. சும்மா அங்கிட்டு இங்கிட்டும் ஏதாச்சும் ஒரு சிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அவங்களும் எங்களை குறித்து பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வாய்ப்பு கிடையாது. எனக்கு அது தெரியும். அவங்க எங்கேயுமே எங்களை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை வந்து நிறையா இருக்குது. விட்டு கொடுத்து எங்கேயுமே எங்களை பேச மாட்டாங்க. என்ன கோவம் வந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்கள. அதில் ஒரு நபரை சொல்கிறேன். விட்டு கொடுத்து வந்து எங்கேயும் பேச மாட்டோம். நாங்கள் அப்படி கோவத்தில் நாங்கள் பேசினாலும் அதை மனசுக்குள்ளே தான் வச்சுக்கிடுவாங்க தவிர வெளியே இதுவரையும் காட்ட மாட்டாங்க. நல்ல மனிதர் தான். பிடிக்கல, அவ்வளோதான். நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை யாருக்கும் பிடிக்கல. ஆனால் இவங்க வந்து அதை வந்து அந்த சின்ன பிள்ளையில் பிரிவினை ஆயிடுச்சு. அதை வந்து பெருசாக்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். இது வந்து அது எங்கிட்டையும் அது பழிக்காது, அவங்ககிட்டையும் அது பழிக்காது. ஏதாவது சிக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க எப்பயுமே அடுத்தவங்களை காயப்படுத்தி தான் பார்ப்பாங்க. அந்த மனுஷி வந்து என்றைக்குமே ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சது கிடையாது. அதனால் நான் பயப்படலை. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இந்த பதிவில். நான் பயப்படலை அவங்களை குறித்து. வேண்டாம், துரோகம் பண்ணவங்கள வந்து என்றைக்குமே நம்ம கிட்ட சேர்த்துக்கிறது ஆபத்து. வேண்டாம் அப்படி ஒரு கேரக்டர். இனிமேல் அந்த கேரக்டரை பற்றி எங்கிட்ட பேசாதீங்க. இனிமேல் பேச மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். வேண்டாம்.